இந்த கூட்டத்தோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்களா, மலேசியா பிரதமர் அவர் கைப்படையா அவரோட வாழ்த்து கடிதங்கள் கொடுத்திருந்தாங்க. அது அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு நம்ம சிஎம் கையில் அவர்கிட்ட கொடுத்துட்டு மற்றும் 2 விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். முதலாவது, அவருக்கு சிஎம் வந்து மலேசியாவுக்கு அதிகாரப்பூர்வமா வரவேற்கிறோம், கூடிய விரைவில் அவர் மலேசியாவுக்கு வருவார்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது, வருகின்ற செப்டம்பர் மாதம் மலேசியாவின் பிரதமர் டெல்லிக்கு வராங்க பிரிக்ஸ் மாநாடுக்கு. பிறகு அவர் வந்து சிஎம் பார்க்கறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து இன்னைக்கு நம்ம அதை உறுதிப்படுத்தியிருக்கிறோம். ஒரு 40 ஆண்டுகளுக்கு அப்புறம் மலேசியா முன்னாள் பிரதமர், முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம இப்ப இருக்கிற மலேசியா பிரதமர் வந்து மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மாநில சிஎம் பார்க்கறதுக்கான சில காரணங்கள் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மலேசியா முழுவதும் அதிகமாக தமிழர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே தென்னிந்தியாவில இருந்து தான் ஒரு காலத்துல வந்து அங்க வந்தாங்க. இன்னைக்கு அங்க வாழ்றாங்க, வளர்ந்துருக்கிறாங்க. அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எல்லா இடத்துலயும் மேலடைஞ்சிருக்கிறாங்க. இந்த உறவு பாலத்தை நீடிக்க வேண்டும். தொடர்ச்சியா வந்து இந்தியா மலேசியா குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு இந்த உறவு வந்து நீடிக்க வேண்டும் என்று அந்த நோக்கத்தோட தான் இந்த சந்திப்பு இன்னைக்கு. ஸோ அதனால சிஎம் வந்து கண்டிப்பா மலேசியாவுக்கு வரணும்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம எதிர்பார்க்கிறோம் அவர் வருவாருன்னு. பல முறை அவர் வந்து ஒரு கலைஞனாகவும் ஒரு ஸ்டாரா வந்திருக்கிறாங்க. இப்ப இதுக்கப்புறம் மலேசியாவுக்கு அவர் வந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு அரசு சார்ந்த ஒரு தலைவராக வர்றாங்க. ஸோ அதனால வந்து இந்த பாலங்களை மற்றும் இந்த உறவுகளை கலை கலாச்சாரம் தமிழ் மற்றும் பண்பாடுகள் மற்றும் பல துறைகள் வந்து இந்த 2 நாடும் வந்து இன்னும் சிறப்பாக மேலும் மேலும் இணைந்து வேலை செய்யணுன்ற இந்த நோக்கத்தோட தான் இன்னைக்கு இந்த வரவு. தேங்க்யூ. நம்மளோட கோரிக்கை என்ன, நம்ம என்ன அவர்கிட்ட சொன்னோம்னா, பிரதமர் வந்து மலேசியாவிலிருந்து வராங்க, அதை பத்தி சொல்லியிருந்தோம். இங்க வர்றதுக்கு அதுக்கான ஏற்பாடுகள் சொல்லியிருந்தோம். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தோம்னா, பிரதமர் வந்தாருன்னா இங்க அரசு சார்ந்த விஷயம் செய்வாங்க, இங்க இருக்கிற தமிழ் மக்களை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பிசினஸ் பீப்புளை பார்ப்போம். ஏன்னு எதுக்கு பாத்தீங்கன்னா, இந்த பிசினஸ் விஷயங்களாம் பேசுறதுக்கு. அதை தவிர்த்து இங்க இருக்கிற டயஸ்போரா மலேசியர்கள் இங்க படிக்கிறாங்க, வேலை செய்யறாங்க, அவர்களையும் சந்திக்கிற கூட்டங்களும் நம்ம வந்து பேசியிருக்கிறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, மலேசியா எப்பொழுதும் பிரதமர் வெளிநாட்டுக்கு போனா இத்தகையான நிகழ்ச்சி தான் நடக்கும். ஸோ அதை பத்தி அதே போல நம்ம மலேசியாவுக்கு வர சொன்ன பொழுது சார் சொன்னாங்க, கண்டிப்பா அவர் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிற கூட சில முக்கிய நபர்கள் கூட அதை அதிகாரப்பூர்வமா நாமளும் இன்னைக்கு வந்து அதை கொண்டு சேர்த்தோம் சார். அவ்வளவுதான் சார். தேங்க்யூ சார்.